ஹாய் வியூஸ், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏஷியா கப் சூப்பர் 4 மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து தோற்றுருக்காங்க, பாகிஸ்தான் இந்தியா கூட தோற்றுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே தோற்ற டீம் தான் விளையாடுது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக 2 டீமுமே வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்காக நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 டீமே தோற்றுட்டு வந்திருக்கனால அவங்க கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே 2 டீம்லேயுமே குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல பவுலிங் இருக்குது, பேட்டிங் இருக்குது, நல்ல ஒரு ரவுண்டட் அட்டாக்காக தெரியுறாங்க 2 டீமுமே பார்க்கும்போது. ஸோ போன மேட்ச் வந்து பாகிஸ்தானை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சஹிப்ஜரா ஃபர்ஹான் வந்து நல்லா விளையாண்டார். ஸோ அவர் வந்து கிடைச்ச ஸ்டார்ட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். ஸோ அது மூலமாக கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணாங்க. மேட்ச் வந்து 18th ஓவர் வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப மோசமான தோல்வியும் நம்மளால் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட தோற்றுட்டு வர்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்டரியை வந்து கொண்டு வரக்கூடிய டோட்டலில் தான் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் ஹாஃப் நடக்கும்போது நினச்சோம். ஆல்மோஸ்ட் 170 கிட்ட அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலையும் சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க ஈஸியாக பங்களாதேஷ். கிரெடிட் கோஸ் டு தௌஹித் ஹிரிதாய். அவர் தான் வந்து அந்த மேட்ச்சில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து நல்லா கேமோட மொமெண்டம் எடுத்துகிட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்க்கும்போதும் இப்போ 2 டீமும் வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. சமீரா அண்ட் நுவன் துஷரா வந்து நல்லா ஃபார்மில் இருக்காங்க. நுவன் துஷரா இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. பவர் பிளேலையும் சரி, டெத் ஓவர்ஸ்லையும் சரி. சமீரா பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலனாலும் கூட அந்த டெத் ஓவர்ஸில் நல்லா ஸ்லோயர் யார்க்கர்ஸ் நல்லா போட்டுட்ருக்காரு. ஃபாஸ்ட் பால்லையும் நல்லா யார்க்கர் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரிஸ் ஷோப் வந்து போன மேட்ச் கம்பேக் கொடுத்தாரு, நல்லா 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் சைம் ஐபும் வந்து விக்கெட் டேக்கிங் ஸ்பீடில் இருக்கார். ஒரு பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 ரன் அடித்தார். ஸோ அந்த டக் அவுட் ஆகிற அந்த ஒரு போர் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்துட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவாஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இன்ன வரைக்கும் சரி இந்த டோர்னமெண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் ஆகலை அவர். ஸோ அவர் வந்து இந்த கம்மிங் டேஸில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரன் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பேட்டிங் பவுலிங் 2லையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் பொறுத்து பார்க்கும்போது இப்போ ஓப்பனர் 10 நிமிஷங்க வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மொமெண்டமில் இருக்கார். அன்மோர் சைட் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் இருக்கார். அவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 2 மேட்ச் அடிக்காத மாதிரி இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் நாக்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 1 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கமில் மிஸ்ரான்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்லா ஸ்பின் ஃபாஸ்ட் பவுலிங் 2மே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தெரிகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சரித் அசலங்கா தான் அவங்களோட கேப்டன், அவரும் ஃபார்மில் இல்லை. குஷால் பெரேராவும் ஃபார்மில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள ஸ்பின்னரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. பட் ஆனால் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் மாதிரி அவங்களுக்கு நல்ல ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. தீக்ஷனா நாட் இன் ஃபார்ம், அதே மாதிரி வெள்ளாலகே நாட் இன் ஃபார்ம். ஒன்லி ஹசரங்கா மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அவங்களோட டாப் ஆர்டர், இதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பாகிஸ்தான் பொறுத்தளவுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின் பவுலிங்னு சொல்ல முடியாது. ஸ்பின் பவுலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. அட்டாக்கிவ் பவுலிங் போடுற மாதிரி ஒரு ஸ்பின் பவுலர்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் பாகிஸ்தானுக்கும் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசன் நவாஸை தூக்கி ட்ராப் பண்ணிட்டாங்க போன மேட்ச்சு, சரியாக விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆகா சல்மான் நாட் இன் ஃபார்ம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆகா சல்மான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறனால தான் விளையாண்டுருக்காருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் பவுலிங்கும் போடுறதில்ல, பார்ட் டைம் ஸ்பின்னர், அவர் ஆஃப் ஸ்பின் போடுவார். பவுலிங்கும் போடுறதில்ல, பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவர் வர டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல குரூஷியல் சுச்சுவேஷனில் வராரு. பட் ஆனால் அவரால் அடிக்க முடியாமல் ஒரு 10 ரன் 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ அவங்களோட மிடில் ஆர்டரும் அவங்களோட ஸ்பின் பவுலிங்கும் அவங்களோட கன்சர்னாக நான் ஃபீல் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஸ்ரீலங்காவுக்கும் அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ 2 டீமுமே நல்லா ஈக்குவலாக மோதிக்குவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து 180 அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப் டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ஹில் டாஸ்க்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வந்து ஈவனாக பாய்ஸாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யார் வந்து டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட இன்சைட். இதுதான் 2 டீம் பார்த்தீங்கன்னா நல்லா மோதும். ஈக்குவலாக 50-50 நான் சொல்லுவேன். அதாவது 60-40 கூட சொல்ல முடியாது, 50-50 நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்ல ஒரு மேட்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.